ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் முடிவு என தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிமுக நிலைப்பாடு என்ன? சனிக்கிழமையன்று அறிவிக்கலாம் என்று தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு. 13, 17ஆம் தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்பதால் நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகளில் ஏற குவிந்தனர். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் ரயில் நிலையத்திலும் அலைமோதும் மக்கள் கூட்டம். வானகரம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும். புதிய சட்ட திருத்த மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் தான் சட்டசபை நிகழ்வுகளை நேரலை செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 2023இல் விட்டுவிட்டு ஆளுநருக்கு எதிராக தற்போது மட்டும் போராட்டம் நடத்துவது ஏன் என்றும் கேள்வி. நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம். நீட் தேர்வை மத்திய அரசுதான் ரத்து செய்ய முடியும் என முதலமைச்சர் விளக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தான் சொல்வது தவறாக இருந்தால் எதிர்க்கட்சித் தலைவர் அளிக்கும் தண்டனையை ஏற்க தயார். முதலமைச்சர் ஸ்டாலின் சவால். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்வது தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் நிச்சயம் வராது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. தேர்வு செய்யப்படும் நிர்வாகிகளின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள் மட்டுமே. தாவேக நிர்வாகிகள் தேர்வுக்கான நெறிமுறைகள் வெளியீடு. பழைய கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வருவதுதான் புதிய கல்விக் கொள்கை. இந்தியாவில் முன்பு இருந்த குருகுல கல்வி மிகவும் சிறப்பானது என்றும் ஆளுநர் RN ரவி பரபரப்பு பேச்சு. தந்தை பெரியார் பற்றி கூறும் கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் உள்ளது. சீமான் மீது கொடுக்கப்பட்டுள்ள புகார் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. இருக்கிறவர்களிடம் அதிக வரியை வாங்குங்கள், இல்லாதவர்களிடம் பார்த்து வாங்குங்கள். வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற நடிகர் வடிவேலு கலகலப்பு.
விண்வெளியில் சிறிய செயற்கைக்கோள்களை டாக்கிங் செய்வது சவாலானது. சந்திரயான் 4 உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் தேவை என்றும் மயில்சாமி அண்ணாதுரை விளக்கம். வீர சாவர்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு. காணொலி வாயிலாக ஆஜரானார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. ஜாமீன் வழங்கியது புனே சிறப்பு நீதிமன்றம். மகா கும்ப மேளாவுக்கு இஸ்லாமியர்கள் வரலாமா? சனாதனத்தின் மீது மரியாதை கொண்ட அனைவரும் விரும்பி வந்து கும்பமேளா சங்கமத்தில் புனித நீராடலாம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதில். குஜராத் மாநிலத்தில் மாரடைப்பால் 8 வயது சிறுமி பள்ளியில் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. இருக்கையில் அமர்ந்திருந்த போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த பரிதாபம். ரஷ்யாவில் கல்லூரி மாணவிகள் குழந்தை பெற்றால் 84,000 ரூபாய் ஊக்கத்தொகை. குழந்தை பிறப்பு குறைந்து வருவதால் அரசு அதிரடி. இந்திய அணியில் கண்டிப்பாக இடம் பிடிப்பேன். வாய்ப்பு கிடைக்கும் என்று கிரிக்கெட் வீரர் நடராஜன் உறுதி. இந்தி குறித்த கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றார். கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் சொல்லியிருக்காரு, ஹிந்தி வந்து அதை பற்றி அது வேணும். அயர்லாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான இந்திய மகளிர் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.